நாடு இருக்கிறது. என்ன ஒரு நான் சொல்லு நீ என்ன ஒரு சொன்னது சொல்லிட்டாரு மாமா. என் நாடோ கிரீவர்சாபுரி. கிரீவர்சாபுரி ஆண்டு வர முடியாது. ஆண்டு வர முடியாது. என் பெயரோ இங்கே மாத்துடுதா இருக்குது. அவங்க அம்மா வயித்துல என்ன பூலாட்டு ஓட்டிக்குமோ. அப்படி வீரச்சந்திரன் தெரியும். 18 ஆண்டு வந்து என் முப்பாவட்டாருக்கு முடியாது. மரகத மன்னனுக்கு மன்னனுக்கு பரவாயில்ல எல்லாம் அப்படியே கரெக்டா வருது. அப்படியே இல்லங்க பேருங்க கற்பனை பொற்பனை மனைவிக்கும் பிறந்தவரோ சர்வாசனுக்கு 2 மனைவி. ராதை ராதை அவங்களுக்கு பிறந்தவரோ என் தந்தை அந்த சகதேவனுக்கும் நந்தனி சுந்தனி 2 மனைவி. அந்த மூவருக்கு பிறந்த என் பெயரோ எனக்கு 2 மனைவி. சந்திரவதனி சுந்தரவதனி. சொல்லு பாப்பா. என்ன சொன்னார் மகாராஜா? சந்திரவதனி சந்திரவதனி சுந்தரவதனி எங்க பரம்பரையோ மூதாயில இருந்து எல்லாம் அது இங்கிலீஷ் நம்மளுக்கு வராதுங்க. அப்படி அதாவது முப்பாட்டிலே இருந்து 2 மனைவிகள். எனக்கு 2 மனைவி. என் மனைவிகளை இருந்து என் நாடு இருந்து என் மரகத மன்னர் குழந்தை காரணத்தால் தவம் செய்து சண்டை கௌசி எடுத்து அப்பேற்பட்ட சராசந்தன் வருட ஒரு முறை 100 முடிமுடாசங்களை கொண்டு வந்து வீரமாங்காலிக்கு பள்ளி கொடுப்பது. இத குடுக்குறீங்களா பள்ளி? பள்ளி கொடுப்பது வழக்கம். நான் எங்க அம்மாவுக்கு ஒரே புள்ள எண்ணு கொடுத்துட்டு போறேன். அதனாலே அப்படி பலி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வர்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, எனக்கு 2 மனைவி இருந்தோம் ஒரு சமாச்சாரம் ஆச்சு. என்னங்க
சொத்து சுகம் இருந்து என்ன புண்ணியம் எனக்கு 2 மணிமாறு என்ன புண்ணியம் என் பாட்டங்காலத்துல இருந்து வாழடியாள் வாழையாக பிறந்து கொண்டு வருகிறத தவிர 2 மனைவிகள் என்ன மணந்து இந்த நாட்டை அதாவது நான் இறந்து விட்டால் பிற்காலத்தில் ஆள்வதற்கு மந்திரியை என்ன அப்படி இல்லங்க ஏங்க அப்படி இல்லங்க என்கிட்ட ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கிறது. உன் பிள்ளை எனக்கு தரேன்னு சொல்றேன். ஆமாங்க. ஏண்டா எறும்ப கோமி எக்கித்து போதுமா? எந்த ஈர பாக்குற எறும்பு கோமியா பசு கோமியானு அவன் வர்றான் அப்படியே அரிசி பருப்பு எல்லாத்தையும் மந்திரத்தை ஓதுறான் அப்படியே எடுத்து கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி அதாவது குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இன்று அதாவது என்னுடைய பழக்கம் 100 முடிவுணர்வுகளை கொண்டு வந்து என் குலதெய்வமா இருக்கக்கூடிய வீரமங்காளிக்கு பள்ளி கொடுக்க போக வேண்டும். அதனாலே ரதத்தில் அமர்ந்து நகர்வலம் சென்று பள்ளி கொடுக்க வேண்டும். அப்படி போதா இருந்தால் என் மனைவிமால் 2 பேரும் வரவழைத்து அவரது விளக்கத்தை சொல்லிவிட்டு போலன்ற என்ன எனக்கு கொண்டு வருகிறாயா? மகாராஜ் மகான பொருந்திய திருக்கோதாலும் எடுத்த மடமுதல் நடக்கூடியான துண்டத்தறிவாக வேமாமரை கொண்டு கடல் ஏகிய சோமுகன் சண்டன்
10 அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆமா. அதிலே முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அது ஏன் துண்டத்தறி மாகவே மாமரி கொண்டி கடல் ஏகிய சோமுகன் சண்டன்பதி மேவிய மச்சமா சோமுகாசுரனை மடிப்பதற்கு முதல் அவதாரம் மச்ச அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். அது ஏன் சம்பிரமுடன் அழியின் வேறுகள் சம்பிரமுடன் அழியின் வேறுகள் இன்பம் மர வேல முதல் கடை தும்பர்கிட ஜாடிய தாங்கவே ஆழியன்று சொல்வ சமுத்திரத்தை பாண்டமாகவும் ஆதிசேஷனை கயிறாகவும் பருவர்களை மத்தாகவும் தேவர் ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம் அமர்தம் கடந்த நேரத்திலே கடல் பிறண்டிடுமா என்று ஆமை என்று சொல்வன் கூர்ம அவதாரம் எடுத்து கடலே தாங்கினார். இரண்டு மூன்றாவது நெஞ்சு தனி வாழ்வுடன் பஞ்சத்துடன் பூமி அடித்திட அஞ்சும் வழி ஆவிய ஒழிக்கவே வாராகமா அதாவது இரண்யாக்கனை கொல்ல வேண்டும் என்று வராகம் என்று சொல்லிட பண்டி அவதாரம் எடுத்து அவரை மடித்தார். அடுத்தது நரசிம்ம அவதாரம். அது ஏன் தந்த பதம் எவனங்காமையால் தந்தை பதம் எவனங்காமையால் மைந்தன் பிறகல் அதனை காட்டிட இரண்டு முயல் வாங்கவே தூண்டில் நர சிங்கம்மா இரண்யாக்கனை கொல்ல வேண்டும் என்று அதாவது நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அடுத்தது வாமன அவதாரம். அது ஏன் சொந்தம் என முண்டரி கோரியே சொந்தம் என முண்டரி கோரியே அண்டம் புவி இரடி தாண்டியே மிஞ்சும் பலி மாவலி வணங்கவே மனமா மாபலி சக்கரவர்த்தி தானிந்த திமிரு பிடித்திருந்தார். அவனை அழிக்க வேண்டும் என்று அவனத்திலே சென்று வாமனத்துடன் பிராமண அவதாரம் எடுத்து ஓரடி தானம் கேட்டான். 3 அடி தருகிறேன் சொன்னான். அந்த அதாவது மாவலி சக்கரவர்த்தி அண்டம் ஓரடி பூமி ஓரடி அளந்து நான் ஓரடி என்கின்ற போது தன் சிரசை காட்டினார். அதுதான் நம்ம திருக்கோவில் உலகளந்தவர். அப்ப அதாவது இது வாமன அவதாரம். அடுத்தது ராம அவதாரம். அது ஏன் கொஞ்சம் மணி சிறிய தூக்கிய கொஞ்சம் மணி சிறிய தூக்கிய பம்பந்தக மாமுகர் ராவணன் கும்பலுடன் ஆளாயுவத்தில் ரகுராமன் ராவண சம்மாரம் முடிக்கும் எண்ணத்தோடு ராம அவதாரம் எடுத்தார். அடுத்தது பரசுராம அவதாரம். அது ஏன் தந்தவ தாயை கொண்டிட
என்று அதாவது அருமை மாமா இருக்கக்கூடியான பாலகிருஷ்ண மாமா என்பால் பாலகிருஷ்ண ஆசாரி மாமா என்பவரால் 101 நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து 1 10 லட்சம் பேஜம் என் மனைவி 2 மனைவி சந்திரவனை சுந்தரவனை எனக்கு பெரியவளை விட சின்னவதான் என் பேரே பாசம். சின்னவங்கதான். ஆமா. சுந்தரவனை கொண்டு வருகிறாயா? சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வந்துடுறேன். இப்படியாக சுந்தரவரிகள் பார்